திண்டிவனம் அருகே ஓடையில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது தவறி விழுந்த சிறுவனை பொதுமக்கள் கயிறு கட்டி மீட்டனர். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் சையத் வழங்க கேட்கலாம். சையத், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. கடந்த சில தினங்களாக விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் அதிக கனமழை பெய்து வருகிறது. இந்த மழை காரணமாக பல்வேறு இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஆயிரக்கணக்கான வீடுகளும் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்களும் பாதிக்கப்பட்டன. இந்த நிலையில் திண்டிவனத்தில் அதிக கனமழை பெய்தது. மேலும் கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக தென்மேற்கு பகுதியில் வங்கக்கடலில் உருவாகிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக பல்வேறு இடங்களில் கனமழை பெய்தது. இந்நிலையில் விழுப்புரம் திண்டிவனத்தில் தொடர்ந்து 2 தினங்களாக பெய்த கனமழை காரணமாக கிளங்கல் ஏரி நிரம்பி கலிங்கல் வழியாக கருணாவூர் ஓடையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் இந்த கருணாவூர் பகுதியைச் சேர்ந்த ஒரு சிறுவன் ஓடையில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது ஓடையில் அதிக அளவில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியதால் திடீரென வழுக்கி விழுந்து ஓடையில் அடித்துச் செல்லப்பட்டான். அங்கிருந்த பொதுமக்கள் அந்த சிறுவனை கயிறு கட்டி பத்திரமாக மீட்டனர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. ஏற்கனவே மாவட்ட நிர்வாகம் பல்வேறு இடங்களில் நீர்நிலையங்களில் மீன் பிடிக்க வேண்டாம் எனவும் மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.